வணக்கம். உங்களோட பேர்? உங்களோட பேர் என்ன? ஸ்பெஷல் உங்கள் 2 பேருக்கும்? ஸ்பெஷலான டேன்னு சொல்லி சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? உங்களுக்கு ஓகே, உங்களோட பர்த்டேக்காக சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பான்னு எதிர்பார்க்குறீங்க? எங்கே இருக்கா? என்ன பேர் அவருக்கு? அவ அனுப்பலையே. நீங்கள் யார் எதிர்பார்க்குறீங்க? ஓவா, அவ அனுப்பலையே. அம்மாவா? அவ எங்கே இருக்கா? குவைட்லேருந்து வரலையே இது. சரி, ஓகே. 2 பேருக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணி கேக் தந்திருக்காங்க. அதை வாங்குறீங்களா? ஓகே, கேக் பிடிச்சிருக்கா? ஓகே, அது அப்படியே கீழே வைப்போம். ஆறா இருக்குமென்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பெரியம்மா அனுப்பலையே. ஒரு போய் அனுப்பியிருக்கு. இப்போ கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். அண்ணாவா? அண்ணாட பேர் எங்கே இருக்கு? அவர் அனுப்பலையே. சரி, ஓகே. அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்திருக்கு, அதை பார்ப்போம்மா. இதுக்குள்ள என்ன இருக்குமென்னு எதிர்பார்க்குறீங்க? பெருசாக தந்திருப்பாங்களாம், ஆனால் அது உங்களுக்கு ஓவர் ஆயிருமென்னு சொல்லி சின்னதாக தந்திருக்காங்க. என்ன இருக்குமென்னு எதிர்பார்க்குறீங்க? வெளியில எடுத்து பார்ப்போமா என்ன இருக்குன்னு. சரி, அதை அப்படியே கவருக்குள்ள வச்சு கீழே வைப்போம். இப்படி ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தரது யாரா இருக்கும்? மகனா தான் இருக்குமா? என்ன பேர் அவருக்கு? மகளா? மகள் தரலையே. திலீபனா? ஷிவரா திலீபனா? சரி, லாஸ்ட்டாக 2 கிஃப்ட் வந்திருக்கு, அதையும் பார்த்துருவோம்மா. பிடிச்சிருக்கா 2 பேருக்கும்? இப்போ ஃபைனலாக யார் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? சரி, ஒரு சின்ன க்ளூ தரவா? துபாயில இருந்தா இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. அண்ணாட பேர் என்ன? ஓகே, அந்த திலீபண்ணா தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கார். என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவருக்கு? அப்பா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சந்தோஷம். ஓகே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே.